ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 மாடல் ஆம்னி, மாருதி ஆம்னி. இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கியர் ராடு வந்து கையிலேயே வந்துருச்சு. அந்த கியர் ராடு அசம்பிளியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே சேக் ஆகிருச்சு. இந்த புஷ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டருக்கு மேலே வர கவர்லாம் நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரேடியேட்டர் கவர் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம அந்த சாஃப்ட்டை வந்து நம்ம வெளியே எடுக்க முடியும். இப்போ அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கியர் ராட் அசம்பிளி நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நியூ அசம்பிளி ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கியர் ராட் அசம்பிளி வந்து நான் புதுசு வாங்கிட்டேன். இதில் வந்து நம்ம க்ரீஸ் போட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா க்ரீஸ் போடல அப்படின்னா உங்களுக்கு கியர் ராடு வந்து டைட்டாக இருக்கும். இப்போ நான் க்ரீஸ் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாகவே க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டேன். கியர் ராடுக்கு வர புஷ்கிட்டெல்லாம் நான் வாங்கிட்டேன் புதுசாகவே, மாருதியோட ஒரிஜினல் தான். இப்போ நான் கியர் ராடு வந்து அசம்பிளியை வந்து நான் ஃபிட் பண்ணிடுறேன். வண்டியில் ஃபிட் பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம கியர் லிவருக்கு வர புஷ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கியர் செலக்டரில் வர நம்ம புஷ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா ரிவர்ஸ் கியர் வந்து இந்த வண்டியில் விழுகலை. அதை செக் பண்ணி பார்த்ததில் இந்த கியர் செலக்டருக்கு மேலே வர லிவருக்கு வர புஷ்ஷு வந்து அதில் புஷ்ஷே இல்லை. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் வந்து என்கேஜ் ஆகலை. நம்ம அந்த புஷ்ஷை சேஞ்ச் பண்ணிவிட்டு கியர் போட்டு பார்த்துடலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷு எல்லாமே நான் மாற்றிட்டேன். புஷ் எல்லாமே நியூ புஷ்ஷே போட்டேன். அங்கேயுமே மாற்றிட்டேன். கீழே வர ராடுக்கான புஷ்ஷையும் மாற்றிட்டேன். நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணிடலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதையும் நான் இப்போ டாப் அப் பண்ணிட்டேன். இந்த ஆம்னியில் இப்போ நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். கியர் இப்போ நல்லாவே என்கேஜ் ஆகுது. இனி சீட்டெல்லாம் மாட்டி ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.